தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 110 விதியின் கீழ் ஏராளமான நலத்திட்டங்களையும் மிகப்பெரிய மனிதர்களுக்கு மணிமண்டபங்களையும் கட்டி அழகு பார்க்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். தஞ்சாவூர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது யார் அப்படின்னா, ராஜராஜ சோழனும் அவர் கட்டிய கோவில், அங்கிருக்கின்ற அரண்மனைகள், அங்கிருக்கின்ற மணிமண்டபங்கள், இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த தஞ்சாவூருக்கு ராஜராஜ சோழனுக்கு பிறகு மிகப்பெரிய பெருமைகளை சேர்த்தவர் ஆபிரகாம் பண்டிதர். இந்த ஆபிரகாம் பண்டிதர் யார் அப்படின்னா, இவர் தென்காசி மாவட்டத்தில் சாம்பவர் வடகரை என்ற அந்த ஊரில் முத்துச்சாமி நாடார் அன்னம்மாள் இவர்களுக்கு மகனாக 1859 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறார். இவர் பிறந்து வளர்ந்து வளர்கின்ற ஒரு சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாச்சுரண்டையில் போய் அங்கே கல்வியை கற்கின்றார். கல்வியை முடித்து ஆசிரியர் பணியை திண்டுக்கல்லில் செய்கிறார். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரோட நட்பு கிடைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுருளி மலையில் இருக்கிற சித்தர் கருணானந்த சாமிகள்கிட்ட போய் இவரை சேர்த்து விட்டுருந்தாங்க. கருணானந்த சாமிகள் மூலமாக நிறைய சித்த மருத்துவ முறைகளையும் மருத்துவத்தையும் இவர் அங்கே படிக்கின்றார். அப்படி படிக்கின்ற சூழ்நிலையில் இவங்க தஞ்சாவூரில் குடியேறுகிறார்கள். தஞ்சாவூரில் குடியிருக்கும் போது இந்த சித்த மருத்துவத்தை இன்னும் அதிகமாக அவர்கள் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெங்களூர், இந்த மைசூர், இந்த மாதிரி மாநிலங்களில் மிகப்பெரிய நோய்கள் பரவுது. அதாவது இந்த நோய்கள் பரவுதுன்னா அன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாதிரி இங்கிலீஷ் மருந்துகள்லாம் இன்றைக்கி நிறைய கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு மருந்து தயாரிக்காங்க. அந்த மருந்தின் மூலமாக தான் அன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த கொள்ளை நோய்கள்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இவர் தயாரித்த அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டவங்க அந்த நோய்கள்லேருந்து விடுபடுதாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவருடைய மருந்து தயாரிப்பானது மிகப்பெரிய புகழில் உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதில் சம்பாதித்த பணங்களை கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக கருணானந்த சுவாமிகள்கிட்டே போகிறார். நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த மூலிகையின் மூலமாக, இந்த மருத்துவத்தின் மூலமாக நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன், இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த கருணானந்த சாமிகள் ஆபிரகாம் பண்டிதர்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் இந்த மருத்துவத்துறையை பற்றி, சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய மூலிகைகளை வளர்த்து அதற்கான முயற்சிகளை, அதே மாதிரி வேளாண்மை துறையில் உணவுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பண்டிதருக்கு ஆசீர் வழங்கி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு ஆபிரகாம் பண்டிதர் தஞ்சாவூரில் ஒரு 100 ஏக்கர் இடத்த வாங்குறாங்க. இந்த 100 ஏக்கர் இடத்துலையுமே மூலிகை செடிகள், விவசாய ஆராய்ச்சிகள், காய்கறி ஆராய்ச்சிகள், இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெளிநாடுகளில் நோய்கள் நிறைய பரவுது. இந்த பிளேக் நோய், அந்த மாதிரி நோய்கள்லாம் வெளிநாடுகளில் அதிகமாக பரகுது. அப்போ ஆபிரகாம் பண்டிதரை பற்றி கேள்விப்பட்டு, இவர் தயாரித்த மருந்துகளை பற்றி கேள்விப்பட்டு, அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இவர்களை மருந்தை வாங்கி சென்று அங்கு விற்பனை செய்கிறார்கள். இவர் மருந்தை சாப்பிட்ட எல்லாருமே அங்கே என்ன செய்கிறாங்க, குணமாகின்றார்கள். அந்த நேரத்தில் ஆபிரகாம் பண்டிதர் இவர் தயாரித்த மருந்துக்கு கருணானந்தர், அவருடைய குருநாதருடைய பெயரே கருணானந்த சஞ்சீவி மருந்து என்று சொல்லி அந்த மருந்துக்கு பெயரை வைத்து இது வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்து விற்பனை செய்கிறார்கள். நிறைய அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த காலத்தில் 18ஆம் நூற்றாண்டிலேயே வேலை வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்காங்க. இதற்காக அவர்கள் இந்த வேளாண்மை துறையிலையும் சித்த மருத்துவத்துறையிலையும் அவங்க புகழ்பெற்று விளங்கி நிறைய கண்டுபிடிச்சதன் காரணமாக அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு அவருக்கு 6 தங்க பதக்கங்களை கொடுத்துருக்கு, 37 வெள்ளி பதக்கங்களை கொடுத்துருக்கு, 7 வெண்கல பதக்கங்களையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆங்கிலேய அரசு அன்றைக்கு அவருக்கு ராவ் சாஹிப் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவர் வேளாண்மை துறையிலையும் சித்த மருத்துவத்துறையிலையும் அவர் செய்த மிகப்பெரிய அளப்பரியாத சாதனைகள் தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த 100 ஏக்கர்லையும் அந்த ஒரு வேளாண்மை செய்வதற்கு இங்கிலாந்திலிருந்து, அதாவது லிவர்பூல்ல இருந்துலாம் நிறையா இன்ஜின்கள், அதாவது தண்ணீர் இறைக்கக்கூடிய இன்ஜின்கள்லாம் கொண்டு வந்து காற்றாலை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த நீர் இறைக்கக்கூடிய இன்ஜின்கள்லாம் கொண்டு வந்து அன்றைக்கி விவசாயத்தை செய்திருக்காங்க. காற்றாலை மூலமாக மின்சாரம் எடுத்திருக்காங்க. இவருக்கு போக, இவருடைய வேளாண்மை உற்பத்திக்கு தேவையான மின்சாரம் போக மீதி மின்சாரத்தை அங்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் நகராட்சிக்கு, அந்த காலத்திலேயே நகராட்சிக்கு இவங்க கரண்ட் கொடுத்ததாக இன்றைக்கும் வரலாற்று பதிவுகள் இன்றைக்கும் இருக்குது. அதை விட இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு கட்டுற கரும்பு இருக்கு இல்லையா, இந்த கரும்பை அந்த காலத்திலேயே கண்டுபிடித்தவர் ஆபிரகாம் பண்டிதர் தான். இந்த கரும்பை கண்டுபிடிக்கின்ற போது எப்படி கண்டுபிடிச்சாரு என்பதை அவருடைய பேத்தி அவங்க வந்து ஒரு பேட்டியில் அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த கரும்பை கண்டுபிடிக்கும் போது முதல்ல அவங்க மூங்கில் மாதிரி தான் அந்த கரும்பு வளர்ந்துருக்கு. ஒரு கால்வாசி கரும்பு, முக்கால்வாசி மூங்கில். அதுக்கப்புறமா அதை அப்படியே ஒட்டு ரகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உற்பத்தி செய்து முழுமையாக கரும்பாக கண்டுபிடித்த பெருமை ஆபிரகாம் பண்டிதருக்கு தான் உண்டு. அதுவும் அந்த தஞ்சை மாவட்டத்துக்கு தான் உண்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் அன்றாடம் உணவுப் பொருளாக பயன்படுத்துகின்ற கத்தரிக்காய், அதே மாதிரி மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், இந்த வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறையா காய்கறி வகைகள்லாம் அந்த காலத்தில் ஆபிரகாம் பண்டிதர் நிறைய ஒட்டு ரக காய்கறிலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்காக பல்வேறு விருதுகளையும் அந்த காலத்திலேயே அவங்க வாங்கியிருக்காங்க. எதற்காக நான் இன்றைக்கி இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ராஜராஜ சோழனுக்கு பிறகு இன்றைக்கி தஞ்சை மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்த பெருமையாளர் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம் பண்டிதர். ஆனால் அந்த அவருடைய பெயரையோ அவருடைய புகழையோ அவரையோ நினைவு கூறுத மாதிரி இன்றைக்கி தஞ்சாவூரில் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அல்ல அங்கே இருக்கக்கூடிய நகர மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கட்டும், யாருமே இன்றைக்கி ஆபிரகாம் பண்டிதரை பற்றி பேசுவதும் இல்லை. அதே மாதிரி ஆபிரகாம் பண்டிதரை பற்றி ஏதாவது அவருக்கு ஒரு மணிமண்டங்கள் கட்டணும், இல்லை அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு கூட இன்றைக்கி அரசாங்கத்துக்கு எந்த விதமான கோரிக்கைகளை யாரும் கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை ஆபிரகாம் பண்டிதர் நாடார் சமுதாயத்தில் பிறந்ததனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர் நினைவு கூறாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இன்றைக்கி தஞ்சாவூர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிட்டியாக இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதற்கு முதல்ல ராஜராஜ சோழனோட கட்டிய அந்த கோவில், அவருடைய கட்டிய அரண்மனை, மணிக்கூண்டு, அதே மாதிரி அதற்கு பிறகு இன்றைக்கி தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய புகழ் சேர்த்த ஆபிரகாம் பண்டிதர் அவங்க வாங்கி வச்சுருந்த அவ்வளோ இடங்களையுமே இன்றைக்கி நிறையா பொதுமக்களுக்கு விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இருந்த போதும் அவங்க கொடுத்ததுனால அந்த பகுதிகளெலாம் இன்றைக்கி மிகப்பெரிய சிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா பரிசுத்த நாடார். இந்த பரிசுத்த நாடாரும் தஞ்சாவூரில் ஒரு கால்வாசி இன்றைக்கி அவங்களுடைய இடம் தான். இன்றைக்கி அவங்களும் அந்த மாதிரி அந்த காலத்திலே பிளாட்டு போட்டு மக்கள் குடியேறுவதற்கு கொடுத்துருக்காங்க. இப்படி பரிசுத்த நாடாரும் ஆபிரகாம் பண்டிதரும் இன்றைக்கி அந்த இடங்களெல்லாம் இன்றைக்கி அவங்க விற்பனை செய்யலை அப்படின்னா, இன்றைக்கி தஞ்சாவூர் இன்றைக்கி சிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மை பகுதியாக தான் இருந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு சிட்டியாக இன்றைக்கி வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் இருந்த அந்த ஆபிரகாம் பண்டிதருக்கு இன்றைக்கி தஞ்சை மாநகரில் இன்றைக்கி ஒரு சிலை வைக்கணும், இல்லை அவருக்கு அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் வைக்கணும் சொல்லி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லாமல் போனால் கூட, நாம் இன்றைக்கு தமிழக அரசுக்கு, இன்றைக்கி தமிழக முதல்வருக்கு இன்றைக்கி நாம் ஒரு கோரிக்கையாக இதை நான் முன்வைக்கின்றேன். ஆபிரகாம் பண்டிதருக்கு தஞ்சையில் மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவருக்கு முழு திருவுருவச் சிலை வைத்து அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.